ஹாய். ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் ரொம்ப எக்ஸாம்பிள்ஸ் நம்மளுடைய பேஸ்ட் ஆன் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளுடைய சரௌண்டிங்ஸ், நம்மளுடைய ஏஜ் ஃபேக்டர்ஸ் இது எல்லாமே நமக்கு கற்றுக் கொடுக்கும். பட் இருந்தாலும் ஒரு சில லேர்னிங் வந்து நம்ம லைஃப்பில் கீப் ஆன் லேர்னிங்காக இருக்கும். ஏன்னா லைஃப்பை வந்து ஆல்மோஸ்ட் இது கன்சிஸ்டன்சி ஆஃப் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுதான் லைஃப் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும். ஈவன் வந்து ஒரு சில தப்பு பண்ணால் அந்த தப்புலேருந்து நம்ம மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ணாமல் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிப்போம். பட் அதே மாதிரி தான் சிமிலர்லி இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்காங்களா, அவங்க வந்து சீக்கு போயிட்டு ஃபிஷ் பிடிக்கும் போது அந்த மீன் தடைக்காலம் மற்ற நேரத்துலலாம் ஃபிஷ்ஷுக்கு அந்த சீக்கு போகாத மற்ற நேரத்துலலாம் உட்காந்து அந்த நெட்ஸ் அந்த வலையை பின்னுறது, மற்றபடி ஃபர்தராக அந்த போட்டிங் ரிப்பேர் பண்ணுறது அதெல்லாம் பண்ணிப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் தான். ஸோ எப்போல்லாம் நம்ம வந்து நம்ம லைஃப் திங்க் பண்ண மாதிரி அப்படியே எக்ஸிக்யூஷன் பண்ண முடியல, நம்ம பிளான் பண்ண மாதிரி நம்ம லைஃப் ஃபார்வர்டாக போகலை அப்படின்னு நம்ம நினச்சிட்டாலும், பட்டு ஒரு சில நேரம் நம்மளுடைய பிளானை மீறி நம்ம அதை செயல்படுத்த முடியாமல் போகலாம். பட் எப்போதுமே நம்ம பிளான் பண்ண மாதிரி தான் லைஃப் போகும் அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்பாராத விதமாக கூட இருக்கலாம். ஸோ அப்படி ரெகுலராக நம்ம நடக்கிறது, நம்ம திங்க் பண்ணுறது நடக்கணும் அப்படிங்கிற எக்ஸ்கியூஷன்ஸு வந்து இட்ஸ் ரியலி டஃப்பான டாஸ்க்கு தான். பட் நம்ம நினச்சது நடக்காட்டும், அல்டிமேட்லி நம்மளுடைய ஸ்லோ ப்ராக்ரஸ்ஸு, சின்ன 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 ஸ்டெப்ஸு அதை முன்னோக்கி போகிறதுக்கும் நம்மளை ஃபார்வேர்டாக நகர்த்துறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்ன பார்த்திங்கன்னா, நம்ம எப்படி நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம், நம்ம எப்படி க்ரூம் பண்ணிக்கிறோம், நம்மளுடைய பிரெயினை எப்படி ஷார்ப்பனிங் பண்ணிக்கிறோம். அந்த ஒரு பெரிய ஒரு கடலில் அலை வந்துச்சுன்னா அந்த போட்டை எப்படி கையாளணும், அந்த ஸ்டோம் அந்த பெரிய அலைகள் பெரிய புயல் காற்றுலலாம் போட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் நம்மளுடைய லைஃப்பில் வர பெரிய பிரச்சனைகளை எப்படி ஸ்லோவாக கொஞ்சம் வெயிட் பண்ணி அடுத்த லெவலுக்கு நம்ம மூவ் பண்ணும்போது அந்த பிரச்சனைகள் நம்மளுக்கு பெரிய பிரச்சனைகளாக தெரியாது. ஸோ அதனால தான் இன்றைக்கி லேர்னிங்கில் வந்து நான் பார்த்தது வந்து இந்த ஃபிஷர்மேனோட ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கும். அவங்க ஃபிஷ் பிடிக்க போக மற்ற நேரம் அந்த நெட்டை ரிப்பேர் பண்ணுறதில்ல, மற்ற பொருட்களில் மற்ற வேலையில் அவங்கள ஆக்டிவிட்டியில் என்கேஜ் பண்ணி பிரெயினை ஷார்ப்பனிங் பண்ணிப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் வந்து எதுவும் ஒர்க் இல்லை நம்ம அப்படிங்கிறத விட லேர்னிங் பண்ணுறதும் பிரச்சனைகள்லேருந்து கையாளுறதுல எப்படி கையாளணும், ஸோ அதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம லைஃப் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாகவும் ஹாப்பியாகவும் இருக்கும். ஸோ எப்போயுமே பிரச்சனையை கண்டு நம்ம கையாளுறத கொஞ்சம் அமைதியாக இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அது நல்ல தீர்வு கொடுக்கும். தேங்க்யூ.